ஆக்ஷன். ரொம்ப சின்னதா இருக்குல்ல. ஹலோ. ஏய் ஹாய் சார். எவ்வளவு நேரம்டா? உள்ள ஒரு பெரிய சீன் அதான் லேட் ஆயிடுச்சு. இப்போ கிளம்பலன்னா அங்க நடக்கும் பெரிய சீன். சின்ன பண்ணித்தீரா? வாங்க. நீ பேட்டா வாங்கிட்டு ஈவினிங் ஃபங்க்ஷன் வந்துரு. சரி சார், வந்துடுறேன் சார். டைம் ஆச்சு சார், வாங்க சார். சார், அவ பேர் என்ன சார்? சார் ஒரே டென்ஷனா இருக்கு சார். சார், எதுக்கு சார் டென்ஷன்? அவ பேர் என்ன நீ சார்? லவ் பண்ற பொண்ண தான கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இருந்தாலும் செம்ம டென்ஷனா இருக்கு சார். டேய், நாளைக்கு வண்டி ரெடி இல்ல? ஐயோ ச்சே. சரி, என் ஃபோன்ல பிரதாப்னு ஒரு நம்பர் இருக்கும், அவருக்கு ஃபோன் போட்டு கன்ஃபார்ம் பண்ணீங்க. இருந்த டென்ஷன்ல அது வேற மறந்துட்டேன். சார், அவ பேர் என்ன சார்? காயத்ரி. பூஜாவா? சார் வந்து இருக்குன்னு சொல்லுங்க, நீங்களே பேசுறீங்க சார். ஹலோ, நான் ராம்பாபு பேசுறேன். நந்தனம் சிக்னல்ல இருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க இருப்போம். ஓகே. வெச்சுக்கியே. சார், இதுதான்டி. அவ பேர் என்ன சார்? engagement விட அந்த ஒன் டே மேட்ச் தான் முக்கியம். எனக்கும் தான். ஒன்றும் இல்லை, வேன் ரெடியாக இருக்கு, ரீகன்ஃபார்ம் பண்ணால் போதும். மாப்பிள்ளை கலை வந்துருச்சுடா உனக்கு. செம்ம காமெடி சார். நீங்கள் ஒரு விஷயம் சார், 1000 இருந்தாலும் கல்யாணம் டென்ஷன் தான் சார். எதுக்கு டென்ஷனுங்கிறேன்? என்ன பாரு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் லைஃப்ல ஒரு ட்விஸ்டே வந்தது. ட்விஸ்டா? அந்த ட்விஸ்ட் தான் எனக்கு பயமாவே இருக்கு. சார், நாளைக்கு மட்டும் நீ டிக்கெட் ஏதாவது சொதப்புனேன்னு மட்டும் வெச்சுக்கோ. அப்போ இருக்கடா உனக்கு என் கையில. சார், அவ பேர் என்ன? டேய், காயத்ரிடா. உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அப்படி ஸ்லோ அப்படி போய் அந்த பெரிய தட்டுச்சுன்னா அது அப்படி. ஐயோ ஐயோ நானா, இத ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனா ஃபெயில் ஆக்கிடுவாங்க நானா. இல்லம்மா, இன்னும் 4 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் எப்படியாவது இதை கரெக்ட் பண்ணி சமாளிச்சு அந்த எதுனா அந்த டயமீட்டர் ஆஃப் த ஸ்மால் பால் வெர்சஸ் இந்திக்கே டபுள் இன்ஜினியரிங் பாஸ் ஆக கூடாதுன்னு ஏரா. ஆமா, நம்ம வீடியோ கேம் ஆடலாம். அதுக்காதுரா நிஜமே. பொண்டாட்டி இருக்கு, குழந்தை இருக்குன்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? லீவ் விட்டா போதும்னு எங்கேயாவது கிளம்பிட வேண்டியது. இவர் பாட்டுக்கு போயிட்டு இந்த வீட்டை யார் பாத்துக்கிறது? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கணும் என்ன மனுஷன். புலம்புற? ஒண்ணே இல்ல. ஏங்க, கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? பசங்க ரொம்ப கம்பல் பண்றாங்கடி, அதான். அவங்க போட்டுங்க, நீங்க எதுக்காக சின்ன பசங்க மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? வேலைக்கு லீவ் போட்டுட்டு மேட்ச் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்றீங்க. வேற யாராவது கூப்பிட்டு இருந்தா நான் ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆயிருப்பேன். அஜய் இல்ல கூப்பிட்டான். அவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் சந்தோஷமா இருக்க போறான். அவனோட இருக்க வேணாமா? அதான் ராம் போறார்ல. அண்ணி, அண்ணன் வேணா இங்கே இருக்கட்டும், அஜய் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். ஏய், கலாய்க்கிறாமா? நான் போலன்னா அஜய் கோச்சுப்பான். எனக்கு மட்டும் உங்களை விட்டு போக பிடிக்குமா என்ன? இங்கேயே டிவியில பார்க்கலாண்டான்னு சொன்னேன். எவனும் கேட்க மாட்டேங்கிறானே. என்னமோ சொல்றீங்க, நானும் கேட்டுட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சின்ன பசங்க மாதிரி கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாம பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க. போங்க போங்க, அவங்க கூட போய் நல்லா கூத்தடிச்சிட்டு எப்படியாவது கேட்டு போங்க. யாரும் உங்களை கேட்கறதுக்கு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மெச்சூரிட்டியோட தான் எல்லாம் நடந்துக்கிறாங்க. பொறுப்பெல்லாம் வந்து அந்த டைம் வந்தா தான் வரும். ஆமா, என்ன நீ புருஷன் ஊருக்கு போறானே, 2 நாள் இருக்க மாட்டானே, அவனுக்கு ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னு ஏதாவது நான் பார்க்கலப்பா. நல்ல மெச்சூரிட்டி. எவ்வளவு நேரம் ஆடிட்டு இருக்க? டேய், இரு ஆட்டுக்கல்ல. ஹே, ரொம்ப தூரம் போறோம்டா. ஆமாடா, இருடா டேய். இந்த மொக்கையும் போய் எப்படி ஆடுகிறான் அந்த பையன். அனி, எப்படி இருக்கீங்க? நேத்து தானே பார்த்தோம், அப்படியே தான் இருக்கேன்.
என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. உங்க புருஷனோட கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வராம நான் பாத்துக்கிறேன். கரெக்டா பேண்ட் ஷர்ட்டோட அனுப்புங்க. சார். I'll take care of it. அறுக்காத வா சார். சார், என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? லாங் ஜர்னி போல கேரவன் வருதுன்னு சொன்னா என்னடா இது? வாங்க வாங்க வாங்க, தைரியமா வாங்க. எவ்வளவு அழகா ஃப்ரிட்ஜ் இருக்கு. உள்ள பாத்தீங்களா கூல் ட்ரிங்க்ஸ். இதுக்கு மேல ஆஃப் கோர்ஸ் டிவிடி பிளேயர், பாட்டு கேட்கலாம், படமும் பார்க்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு இடம் இருக்கு. அழகா படுத்துட்டு வரலாம். இதுக்கு மேல சீட் ஆடலாம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் முக்கியமா சன்ரூஃப். அழகா ஜாலியா காத்து வாங்கினே போலாம். ஹைதராபாத் வரலும் போக முடியுமா? சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஜெர்மனில வேர்ல்ட் கப் ஃபுட்பால் பார்த்துட்டு அங்கிருந்து நேரா ஓட்டுன்னு வந்த வண்டி இது. இங்க இருக்கிற ஹைதராபாத் போக முடியாதா? தடிக்கு வந்தா ஹைதராபாத் ஜாலியா போய் மேட்ச். சார் கணேஷ் எங்க? சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரேன். ஓகே ஓகே, அழக்கூடாது. வாங்க எல்லாம் டிக்கெட் எடுத்துருந்தியா? என்ன டிக்கெட்? சீக்கிரம் வந்துருங்க. என்ன டிக்கெட் கேக்குறானா? மேட்ச் டிக்கெட்ரா. நான் வந்து மேட்ச் டிக்கெட் அங்க அந்த ஹைதராபாத்ல மிஸ்டர் நாயுடு பாபு. ஏய், அடி வாங்கியே சாவுறடா டேய். இருக்கு என்கிட்ட இருக்கு. இதோ வந்துச்சு பாத்தியா? குடு. என்னங்க? போலாம்ல? ஆமா சார் இந்த ஃபுல் நம்ம கிட்ட வா. தேங்க்ஸ். இப்போ ஒன்றும் லேட் ஆகல. நாங்கள் வேணா 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறோம். நீ ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு லக்கேஜ் பேக் பண்ணிட்டு வரியா? எப்படிங்க அது? கடைசி நிமிஷத்துல கூப்பிட்டா வர மாட்டேன். வந்துட்டேன்டா. பாயமா குட்டி. Bye. வரேன். பாய். பேச்சஸ் பார்ட்டி. இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்ச உடனே ஒரு நாள் அங்க தங்கி சூப்பரா கொண்டாடுறோம். ஒருவேளை தோத்துட்டாங்கன்னா தோத்துட்டா என்ன சார்? இதே பேச்சில் பார்ட்டி கொஞ்சம் சோகமா கொண்டாடுறோம். ஆக மொத்தத்தில் கொண்டாடுறோம். இந்த ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன்லாம் வேணாம், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். ஏன் சார் இப்படி கிழமை மாதிரி பேசுறீங்க? வீட்டில் பிரச்சனை சார். ஐயோ என்ன சார் பிரச்சனை? நீங்க எதனா சொன்னா நாங்க எல்லாம் கேட்கறோம்ல. நாங்க சொன்னா ஏன் நீங்க கேட்க மாட்டீங்க? டேய் பதினேக அட்ஜஸ்ட் చేద్దాం. டேய் ఏంట్రా నువ్వు మాట్లాడేది? నీకు తెలీదా వదిన గురించి? இந்த பாருங்க, இந்த ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன்லாம் வேணாம். என் பொண்டாட்டி டார்ச்சர்னால தாங்க முடியாது. நீங்க என்ன சார் சும்மா அவங்கள டார்ச்சர் சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க ரொம்ப இன்னசென்ட், அவங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க நல்லவரன்னு காமிக்கிறதுக்காக அவங்கள டார்ச்சர் சொல்றீங்களா? நீங்க மட்டும் இல்ல, எல்லா ஆம்பளைங்களும் இதே மாதிரி தான். டேய் ஏன்டா தேவையில்லாம பேசுற? என்ன சார் சொல்றீங்க? அவன் பேசுறது கரெக்ட் தான் சார். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் ஒரு நாள் லேட் ஆனா கூட நான் வாங்குற திட்டு விட நீங்க தான் நிறைய வாங்குவீங்க. அது எப்படி சார்? நீங்க தண்ணி அடிச்சு வண்டி ஓட்டுனதுக்கு போலீஸ் எங்க பிடிக்கணும்? நீங்க தானே சார் அந்த சரக்கு எனக்கு வாங்கி கொடுக்குறீங்க. போன உடனே எப்படி ஆரம்பிப்பா தெரியுமா? அந்த டிவில நடிக்கணும்னோட உங்களுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டியிருக்கு. அவருக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அணி 2 நாள் பெர்மிஷன் கேட்டு உங்களை சேர்த்து கூட்டிட்டு போய் கெடுத்துட்டு இருக்க வேண்டியது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, குடும்பம் இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாரா? ஏங்க டிவில மட்டும் தான் குடும்பம்னு அழுவாங்களா? யார் தான் அவரை டிவில நடிக்க விட்டாங்களோ? குரங்கு மாதிரி மூஞ்சி, வால் மட்டும் தான் மிஸ்ஸிங். டிவி ஆஃப் பண்ணா கூட அவன் மூஞ்சி தான் தெரியுது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார், கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது. பாத்தீங்களா சார், நடிகங்கிற பேர்ல எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறான்னு. சினிமால கூட அவங்கவுங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் தான் டார்ச்சர் அனுப்பிப்பாங்க. ஆனா இவன் டிவி சீரியல்ங்கிற பேர்ல அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறான் சார். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பாவம் சார். ஏன் சார் சைலண்டா இருக்கீங்க? அவங்க என்ன குரங்குன்னு சொன்னதுதான் சார் நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். அது பரவாயில்ல சார். ஏதோ நடிக்கிறான், சம்பாதிக்கிறான். இந்த கணேஷ் இருக்கால, என்ன வேலை பாக்குறான்னு யாருக்குமே தெரியாது. பாக்குற பொண்ணுலாம் லவ் பண்றது ஃபுல் டைம் ஜாபா? எந்த பொண்ணை பார்த்தாலும் அவனோட தேவதைகள் போய் ரவுண்ட் அடிக்குமா. இது வரைக்கும் 12 பொண்ணுங்களை சொல்லிருக்கான், நான் லவ் பண்றேன், நீங்க தான் போய் பேசணும்னு. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. ஏன்? என்னைக்காவது ஒரு நாள் அவரோட தேவதைகள் என்ன ரவுண்ட் அடிச்சிட்டு போன அப்புறம் நீங்க தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. சேச்சே, அந்த கவலைலாம் உனக்கு வேணாம். அவனுக்கு என்ன விட நல்ல டேஸ்ட். சார் இவனை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஏன் சொல்ல மாட்டீங்க? வயசாச்சுல, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வேலைக்கும் போறதில்ல, வீட்லயே சும்மா இருக்கிறதில்ல, எப்ப பார்த்தாலும் ருக்கு கூட சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியது. ஒரு கோத்துக்கு போனா உன்னை எத்தனை தடவை அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்லிருக்கேன், கேக்குறியா? చెప్పు அப்பா அப்பா சித்தப்பா ரிமோட்ட புடிங்கிட்டாரு.
ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க சார். நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகும், உன் பொண்டாட்டி எங்க 3 பேரை திட்டும். சின்னிக்கு கல்யாணம் ஆகும், சின்னி பொண்டாட்டி நம்ம 3 பேரை திட்டும். லைஃப் இஸ் அ சைக்கிள். அந்த சைக்கிள் ஏறதுக்கே பயமா இருக்கு சார். சார் உங்களுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. Cheers. కొంచెం ఒలి విడుంగ సార్ ఎవరు లేరు సార్ 3-4 hours అవుతుంది. ఏదో కెమికల్ అవును సార్. டெத் இதாயிடுச்சா சார்? లేదు సార్. வேற ஏதாவது ரூட் இருக்கா சார்? இல்ல சார், சுத்திலாம் போக முடியாது, இந்த பக்கம் போனா தான் உண்டு. ஹலோ சார், எப்போ சார் வண்டி கிளம்பும்? உங்களுக்கு தானே நானும் வரேன். ஏற்கனவே 4 மணி நேரம் ஆச்சு. யாருக்கு தெரியும்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈவினிங் பேப்பர் வரும், பார்த்து சொல்கிறேன். போய் உட்கார். அப்போ கிளம்பாது, நைட்டு ஸ்டே தான் போகிறேன். Excuse me, what's the problem? Why so much traffic? சார் அங்க பஸ் லாரி இடிச்சா சார், 4 பேர் செத்துட்டாங்களாம். Oh my god. Actually, எப்போ clear ஆகும்? இல்ல சார், நைட் ஆகும் சொல்றாங்க. Thanks boss. ஹலோ, இதுக்கு தான் ஸ்டேஷன் பக்கத்துல விடுவானா, ஸ்டேஷன் பக்கத்துல விடுவானா சொன்னா கேக்குறேன். அங்க பஸ் எரிஞ்சு 10 பேர் செத்து போயிட்டா, ₹1 ஊறுகாய் பாக்கெட்டே கிடைக்காது, சாவு கிடைக்கு 10 காய் கேக்குது. சை கொய்யாக்கா கொய்யாக்கா, நம்ம ஓணுமா கொய்யாக்கா. ஏய் எல்லாம் கலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. போ அந்த பக்கம். వేడి వేడి శనగలు. పో పో అటు పో పో. సార్ తీసుకోండి సార్. ఏం సార్ ప్రాబ్లం అక్కడ? పెద్ద యాక్సిడెంట్ సార్. అక్కడ 20 మంది చనిపోయారు, 50 మంది హాస్పిటల్లో. మీరు ఇక్కడి నుంచి ఇట్లాగే వెళ్ళిపోండి, అప్పుడు ఈజీగా ఉంటుంది. లేకపోతే 2 రోజులకి స్నానం అన్ని ఇక్కడే సార్. అవి ఇది ఇక్కడే ₹5 సార్. సార్ మీకు ఫుడ్ కావాలంటే చెప్పండి, ఫ్రెండ్ ఉన్నాడు. ఇంక వేరేదైనా కావాలంటే చెప్పండి సార్, ఫ్రెండ్ ఉన్నాడు. అట్లా కాదే. ஃப்ரெண்டு பேர் என்ன சார்? గోపాల్. என்ன கோபால்? లక్ష్మి గోపాల్. அப்படியா? వస్తా సార్. லட்சுமி கோபால் சார். அட பாவி. சார் உங்க தம்பி ஃபிகர் கேக்குறா சார். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஆக்சிடென்ட் தானே ஆச்சு. ரோடே ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஆயிடுச்சு. சார் எப்படியும் இந்த மேட்ச் நம்ம பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறேன். பேசாம திரும்பி வீட்டுக்கு போயிடலாம் சார். சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு கேரவன் ரெடி பண்ணிருக்கா, அசால்ட்டா சொல்றீங்க. இது ஒரு கேரவானாடா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு டிக்கெட்லாம் உஷார் பண்ணேன். டேய் ట్రాఫిక్ ఎంతసేపు క్లియర్ అవడానికి అయిపోద్ది, వెళ్ళిపోదాం. ஒருத்தன் 6 மணி நேரம் ஆகுங்கிறான், இன்னொருத்தன் டின்னருக்கு ஆர்டர் எடுத்துட்டு இருக்கான்டா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா. பேசாம வீட்டுக்கு போயிடலாம். டிராஃபிக் வரதுக்குள்ள நம்ம ரிவர்ஸ் பண்ணி போயிடலாமே. சார் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? வீட்டுக்கு போயிடலாம். பைத்தியக்காரத்தனமா பேசாதடா. நம்ம ஹோம் தியேட்டர்ல ஏசி போட்டு பீரோட டிவியில க்ளோஸ் அப்பா பார்க்கலாம்டா. வேணும்னா அடுத்த மேட்ச்சுக்கு நான் டிக்கெட் வாங்கி தரேன். நம்ம ஃப்ளைட்லயோ ட்ரெயின்லயோ போலாம். ட்ரெயினில் போகலான்னு சொன்னா வேணாம்னு சொன்னது நீங்க தானே. சும்மா டிராஃபிக் ஜாம் ஆனா வேணாம். சார் வெயிட் பண்ணுங்க, போலாம். டிவில பார்க்கலாம் சொன்னீங்க கரெக்ட். என்ன டிவில பார்க்கிறதுக்கும் நேர்ல பார்க்கிறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? ஐயோ நேர்ல பார்க்க நான் அழகா இல்ல. வரலன்னா இப்போ ரிவர்ஸ் பண்ணி போயிடலாம். டேய் ஒரு நாள் ஹாலிவுட் போயிட்டு 1 இயர் ஃபுல் தமிழ் சீரியல் நடிக்க போறான். நீ தெரிய போகுது உங்களுக்கு. எவ்வளவுப்பா? 3 பழம் 10 ரூபாக்கா. எல்லாம் காய வச்சிருக்க, ₹10க்கு 3ங்கற. 5 கொடு. 5 எல்லாம் தர முடியாதுக்கா. பழுத்து இருந்தா பரவாயில்ல, குடுறா. 10 ரூபாய்க்கு 5 கொடுக்கலாம்ப்பா, சின்ன பழமா தானே இருக்கு. ஏய்டா, பழுக்கவே இல்ல. 5 கொடுக்கலாம்ப்பா. விலைவாசி ஓவரா விலைவாசி ஏறி போச்சு, ஏமாத்தாத. கார்ல வர முடியும். ஹாய். ஓ ஹாய். உங்க வண்டியை கொஞ்சம் எடுத்தீங்கன்னா நாங்க ரிவர்ஸ் பண்ணி போயிடுவோம். சார் உங்களை பார்த்தா கத்த போறாரு, ஏற்கனவே தூங்கிட்டு இருக்காரு. டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம் யா, வி காண்ட். டிராஃபிக் இன்னும் சேரல. நீங்க அப்படியே லைட்டா தள்ளினீங்கன்னா நாங்க போயிடுவோம். அப்புறம் சார் கண்ணிலே பட மாட்டோம். வெல், I'll put the gear on the neutral. மெல்ல தள்ளிக்கிறீங்களா? We can't drive it, huh? Don't make noise, okay? Okay. ஐயோ என்ன இப்படி பண்றீங்க? சார் எனி ப்ராப்ளம் சார்? யூ வாண்ட் சம் கொய்யாக்கா? நைஸ் கார் சார், Black கலர், சூப்பரா இருக்கு, ஃபேன்சி நம்பர். சார் மைலேஜ் நல்லா இருக்கு சார். லோன்ல போட்டீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் கேஷ்லயே கொடுத்துறீங்களா? சார் சேம் டி ஷர்ட். என்னடா எனி क्वेश्चन? என்னடா நினைச்சிட்டீங்க? என்ன புத்தி இருக்கடா உங்களுக்கு?
நீங்க என்ன சோறு திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது திங்கிறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க. நீங்க எல்லாரும் பீர் குடிச்சிட்டு என் பொண்டாட்டி கிட்ட எனக்கு கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்கீங்க. நீ சும்மா இரு, எனக்கு தெரியும். ஹைதராபாத் வரைக்கும் என் பொண்ணு நீங்க சைட் அடிச்சிட்டு பாருங்க, சொன்ன கேளுங்க. ஒரு ஆசை வராதே. கத்தாதீங்க, சின்ன பிள்ளைங்க பாவம். நான் தான் அவங்கள தள்ள சொல்லி சொன்னேன். கரெக்டா சொல்லி மேடம். தேங்க் யூ. என்னடா கரெக்ட்? என்ன நடத்திட்டீங்க? மனுஷனை கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டீங்க. காரை பின்னால் தள்ளி இடிக்கிறீங்களே, இதுக்கெல்லாம் யாரா செலவு பண்றது? எனக்கு சின்ன வயசுல நீங்க கூட அப்படித்தானே இருந்தீங்க, ரொம்ப குறும்பா. ஞாபகம் இருக்குல்ல? உங்க டாக்டரா சார்? இது டாக்டரா? இல்ல, ஹாய் பேத்தி சிஸ்டர். கை ஹலோ. என்னடா எதுவும் சார் டென்ஷன்? டென்ஷன் எதுக்கா? என்னடா சார் நல்லது சார். உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். இதுக்கு மேல என் கார் தாக்காது. போயிடுங்க. ஏய், போடா போ 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 போடா போ. சார் நைஸ் மீட்டிங் யூ சார். சார் உங்களை தான். எக்ஸ்கியூஸ் மீ. மருமகள் சீரியல்ல ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். எங்க வீட்ல கூட எல்லாரும் உங்க ஃபேன்ஸ். தேங்க் யூ. ஓகே, பை. பாபா பாபா போலாம் போலாம் ரைஸ் ரைஸ் பாபா அப்படியே லெஃப்ட் வா பாபா வா சார் பாபா தம்பி சாப்பிடுறது வார்மா போய் சாப்பிடு. போலீஸ் சார் சார் நீங்க சாப்பிடுங்க. உங்களை ஷார்ட் கட்ல ஹைதராபாத் கூட்டு போறேன். தெரியாத ரூட்லாம் வந்துட்டு பெட்ரோல் தான் வேஸ்ட் ஆகும். சார் நீங்க ஹைதராபாத் ஷூட்டிங்லாம் வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு தெரியல வழி. நான் வந்து ட்ரெயின்ல போகும்போது இது மாதிரி ரூட்லாம் நிறைய வாட்ச் பண்ணிருக்கேன். இங்கெல்லாம் ரூட் இருக்கிற மாதிரியே தெரியல. சார் ஃபுட் ஆர்டர். ஃபுட் ஆர்டரா? சார் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, தால் மக்னி, ரோட்டி, நான், சிக்கன் புலாவ், மட்டன் புலாவ், போட்டி, తలగరి, ఈరల్. ఎదికే? వాట్ ఇస్ దిస్? సార్ నైట్ స్టే సార్. అందరూ ఆర్డర్ చేశారు. నైట్ స్టే, డిన్నర్ సార్. హియర్. అవును సార్. ఐ డోంట్ వాంట్. సార్ సూపర్ హైదరాబాద్ బిర్యానీ సార్. ట్రై ప్లీజ్. నో డియర్, ఐ డోంట్ వాంట్. టేక్ దిస్. మీరు తినండి సార్. థాంక్యూ సార్. 1 minute. నైట్ ఫుడ్ ఆర్డర్, తలగరి, పోటీ, ఈరల్. இவங்களுக்கு ஹைதராபாத்துக்கு ஷார்ட் ரூட் கிடைச்சிருக்கு. இவனுங்க பின்னாலேயே போனா சீக்கிரம் போயிடும். வெரி குட் ஐடியா. ஓகே சார் நோட் பண்ணீங்களா? ஐபிஎல் மேட்ச்ல ஷோயப் அக்தர் சச்சின் அவுட் பண்ணப்போ கொல்கட்டாவே பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா நாளைக்கு நம்ம பார்க்க போற இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல அதே சச்சினை வந்துட்டு ஷோயப் அக்தர் அவுட் பண்ணா இந்தியாவே சோகமாயிடும். என்ன கொடுமை சார் இது. ஆனா மக்களுக்கும் எப்போதுமே பிரச்சனை இல்லை, நாட்டுக்கு தான் பிரச்சனை. சார் அவங்க 2 பேரும் பாருங்க, படிச்சவங்க மாதிரி இருக்காங்க. அவங்க கிட்ட வழி கேட்போம். ஆமா சார், நான் கூட அதே தான் நினைச்சேன். பாஸ் இப்படி போயிட்டு மெயின் ரோட் போயிட்டு ஹைதராபாத் போயிடலாமா? ஹைதராபாத் மெயின் ரோடு. ஆலமரத்தை சுத்தி போக சொல்லு பா. நீங்க என்ன செய்றீங்கன்னா அதை பிடிங்களேன். நேரா போய் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ஒரு ஊர் வரும். அந்த ஊர்ல ஒரு பெரிய கோயில் இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. முனியாண்டி கோயில், வெள்ளிக்கிழமை நீங்க வழி சொல்லுங்க. அதாங்க அங்க போயிட்டு இப்படி போனீங்கன்னா கோயில் அங்க இருக்கு. கோயில் பக்கத்துல நீங்க ரைட் திரும்புங்க. ஐயோ தம்பி கண்ணு குத்திடுறா. ரூட்டை சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா நேரா போனீங்கன்னா ஒரு ஆலமரம் வரும். ஆலமரம் தானே? பெரிய ஆலமரமா? ஆமாங்க. அந்த ஆலமரத்துக்கு என்ன ஆச்சுன்னா பஞ்சாயத்து நடத்தி எல்லாம் போய் சொல்லி ஆலமரம் அழிச்சு போச்சு. வழி சொல்லுங்க. நீங்க இந்த ஆலமரத்தை சுத்தி வந்தீங்கன்னா ஒரு 2 ரோடு பிரியுங்க. அந்த 2 ரோடு பிரியும் போது நீங்க லெஃப்ட் எடுங்க. நீ முத்துலட்சுமி அங்க தானே கூட்டு போன. புரிஞ்சுதாடா? போலாமா? அப்ப நீங்க நேரா தானே போறீங்க? இல்ல சார், இப்படி அப்படியே இப்படி போறோம். பாத்துப்பாங்க. டாடா பை பை. இவங்க கிட்ட வழி கேட்கலாமா சார்? வாய் மூடுறா. போ. உன்னை பார்த்தா பேய் மாதிரி இருக்கு சார். சார் இந்த ஏரியால நிறைய பேய் இருக்குமோ? சுமாரா கண்டிப்பா.
எப்படி சொல்ற? சார் நீங்க மைடிலேசா படம் பாத்தீங்களா? ஆமா. அதுல அந்த வாட்ச்மேன் பாத்தீங்களா? அந்த பானை எடுத்துன்னு போவார்ல, அந்த ரோடு இப்படி தான் இருக்கும். நான் ஒரு தடவை பார்த்தாலே கரெக்டா சொல்றோமா? அது எப்படி சார் சினிமால மட்டும் நல்ல நல்ல ஃபிகரா பேயா நடிக்குது? ஜெயமாலினி. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? என்னோட டிவி செல் மோகினியின் காதலி பார்க்கல? அதுல மோகினி எப்படி இருந்தா? கேவலமா இருக்கும். சார் என்ன பத்தி பேசுங்க, என் ப்ரொஃபஷன் பத்தி பேசாதீங்க. ஏய் ஏன்டா தேவையில்லாத விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எங்க இருக்கோம் எங்க போறோம்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்போ இது முக்கியமா? பேய் கதையா? பேய் கதை சார். இப்போ நம்ம எதிரில ஒரு பேய் வந்து சீரியல் கில். எங்க சார் இவங்களை காணோம்? சார் அங்க ஒரு மரம் தெரியுதா? டக்குன்னு பார்க்காதீங்க. அதுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருந்து நம்மளை பயமுடுத்த போறாங்க. அங்க ஒரு ஆள் அடிபட்டு கிடக்குறான். நானும் டென்ஷன்ல இருக்க. காமெடி கேக்குதா உனக்கு? அது எப்படி சார் உங்க அண்ணன் தங்கமனாராசா உங்களை விட்டு போவாரு? இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் ஏதாவது தூக்கிட்டு போயிருப்பாங்க. டயர் மார்க் பார்த்தா அப்படி போன மாதிரி தான் இருக்கு. சார் அந்த பொண்ணு எப்படி சார் அவனை போய் செலக்ட் பண்ணுச்சு? யார? அவனதான், அஜயா. அதெல்லாம் இப்ப உங்களுக்கு தேவையா? அது இல்ல சார், ஒருவேளை நீங்க கோல்டின்னு உங்களை விட்டு போயிடுச்சோ? நான் கோல்டின்னு அவளுக்கு யாரா சொல்றது? சார் 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 நீங்க வாங்க, இங்க வாங்க. அந்த பக்கம் பிடிச்சதுங்க, அந்த பக்கம் பிடிச்சது. நானே பசங்களை காணோம் டென்ஷன்ல இருக்கேன். இப்போ ஊஞ்சல் ஆடணுமா? ஊஞ்சல் விடுது. வாடா. அது எப்படி சார் உங்க அண்ணன் பன் பாபு உங்களை விட்டு போவான்? பன் பாபு அது பரவாயில்ல சார். அந்த அண்டாவான் இருக்கான் பாரு, அவனுக்கு பேச தவிர வேற எதுவுமே தெரியாது. சார் டேமேஜான இடத்துல வந்து மாட்டிட்டு இருக்கோம் சார். இங்க எப்படி தான் தப்பிக்க போறோம் தெரியல சார். அதான் இங்க தப்பிச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன சார்? நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்கு போனீங்களே, அவர் போலீஸ் தெரிஞ்சோம் அவரை சுட்டு கொண்டாங்க சார். போலீஸையா? பேசுறதுக்கு டைம் கிடையாதுடா. முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி பார்ப்போம். சே, வண்டி வேற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. செலவு வேற அதிகமாக இருக்கும் போல இருக்கு சார். சார் நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணிப்பீங்களே? டேய் அறிவு இருக்கடா உனக்கு? ஜன்னல்ல மாட்டும் போய் உயிர் போயிடுச்சுன்னு நினைச்சேன். காசு முக்கியமா போச்சு, காசு. டேய் என்னடா சிரிப்பு? அதுல சார் உங்க அண்ணன் அந்த அத்தனோட ஓட்டுக்குள்ள பூர்ணுன்னு பார்த்தாரு பாருங்க. அவரோட தன்னம்பிக்கைய ரொம்ப பாராட்டுறேன். உன் டிக்கில வச்சிருக்கோம்டா கன். அப்ப தெரியும் உனக்கு. உயிருக்கு போராடி ஓடிட்டு இருக்கோம். அவங்க கண்ணில் மட்டும் மாட்டினா என்ன நடக்கும்?
పర్సు పడిపోయిందిరా ఫ్యాక్టరీలో వెళ్ళి తీసుకొచ్చేస్తాను మీరు వెళ్ళిపోండి నేను చెప్పేది వినండి பர்ஸ் விழுந்துச்சு சார் ஃபேக்டரியில நான் போய் எடுத்து வந்துறேன் நீங்க கிளம்புங்க சார் ப்ளீஸ் சார் ட்ரெயின் போயிட்டு இருக்கு சார் நீங்க போங்க சார் நான் எடுத்து வந்துறேன் சார் இங்க தான் சார் உங்க தர சார் வாங்க சார் காமெடி பண்ணாதடா பைத்தியக்காரமா பேசிட்டு இருக்க என் பர்ஸ் எங்க விழுந்துச்சு என் டிரைவர் லைசென்ஸ் போட்டோஸ் என் அட்ரஸ் அதுல இருக்கு நாளைக்கு அவன் வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்ணுவீங்க போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்துவா வாங்க போலாம் அறிவு பேசாதடா அவங்க சொல்லுங்க போலீஸ் தரலாம்டா நீ போடா பாத்துட்டு போ நீ போடா அப்பட சாவ வேண்டியதாயா டேய் நான் பாத்துக்கறேன்டா நீ போங்கடா எப்படி சார் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது போறேன் எல்லாம் போலாம் வாங்க போலாம் தயவு செஞ்சு போங்க சார் நிறுத்துப்பா யாரோ ஒண்ணையா என்ன இந்த ட்ரெயின் சென்னை போகாதா டிக்கெட் வாங்க காசு இல்லையா பர்ஸ் விட்டு வந்துட்டாரா வா போலாம் எங்க ஃபேக்டரிக்கு எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க